நிகழ்தகவு. வீட்டு வாசலில் அமர்ந்து காற்று வாங்கியபடி பேசிக் கொண்டிருந்த மக்கள் திடீரென பக்கத்து வீட்டிலிருந்து கேட்ட இளம் பெண்ணின் அலறல் சத்தம். பதறி அடைத்துக் கொண்டு போய் பார்த்தவர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. மனைவியின் கழுத்தை கத்தியால் குத்தி கிழித்த கணவன் சில நொடிகளில் அதே கத்தியால் தனது கழுத்தையும் அறுத்து கொண்ட பயங்கரம். காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை கணவனே கொலை செய்தது ஏன்? தனது கழுத்தையும் அறுத்து கொண்டதற்கு என்ன காரணம்? பின்னணி என்ன? நடு ராத்திரி திருவொற்றியூர் ஒத்தவாடை தெருவில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த சம்பவம் அந்த ஏரியா மக்களை நடுநடுங்க வச்சிருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான குடும்பங்கள் வசிச்சிட்டு இருக்கிற ஒத்தவாடை தெருவில் நைட்டு 12 மணி வரைக்கும் மக்கள் நடமாட்டம் இருக்கும். வெயில் காலம் அப்படிங்கிறதால சிலர் வீட்டு வாசல்ல கட்டில போட்டு அதுல அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி வழக்கம் போல மக்கள் தங்களோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தப்போ அதே தெருவில் இருக்கிற ரகு வீட்டில இருந்து அவர் மனைவியுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்குது. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லோரும் ரகுவோட வீட்டை போய் பார்த்திருக்காங்க. அப்போ வீடு உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்திருக்கு. மக்கள் சிலர் ரகுவுடைய வீட்டு கதவை தட்டி இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கதவை திறந்த ரகு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில பொத்துன்னு கீழே விழுந்திருக்காரு. மனைவி ரேவதி கொடூரமான முறையில கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல உயிரிழந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்து பதற்றமானவங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க கழுத்தறுக்கப்பட்டு மயக்க நிலையில இருந்த ரகுவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கையோட ரேவதி உடலையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் நடு ராத்திரி கணவன் மனைவி இடையில என்ன நடந்ததுங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. சென்னை திருவொற்றியூர்ல இருக்கிற ஒத்தவாடை தெருவில் வாழ்ந்துட்டு இருந்த ரகு ரேவதி தம்பதி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 12 வயசுல ஒரு மகனும் 10 வயசுல ஒரு மகனும் 2 பசங்க இருக்காங்க. டைல் சுற்ற வேலை பார்த்துட்டு இருந்த ரகு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாலும் சம்பாதிக்கிற பணத்தை மனைவி ரேவதி கிட்ட கொடுத்துருவாராம். ரகுவுடைய 2 பசங்களும் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. கணவன் கொடுக்கிற பணத்துல பசங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு மிச்ச பணத்துல குடும்பத்தையும் கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க மனைவி ரேவதி. ரகு கொடுக்கிற பணம் மாச கடைசியில காலி ஆகிடும். அதனால தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கி வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி இருக்காங்க ரேவதி. மனைவி வட்டிக்கு பணம் வாங்கின விஷயம் ரகுவுக்கு தெரியாது. ஒரு நாள் ரகு தெரு வழியா நடந்து போயிட்டு இருந்தப்போ ரேவதிக்கு பணம் கொடுத்தவரு உன் மனைவி வாங்கின பணத்துக்கு வட்டியும் கொடுக்கல அசலையும் கொடுக்கலன்னு நடு ரோட்ல வச்சு தகாத வார்த்தையால பேசியிருக்காரு. அவர் பேசின பேச்ச கேட்டதும் ஆத்திரமான ரகு கொலை வெறியோட வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட வட்டிக்கு வாங்கின பணத்தை பத்தி கேட்டு சண்டை போட்டிருக்காரு. நான் கொடுக்கிற பணமெல்லாம் எங்க, யாருக்கு கொடுக்கிற? நீ தினமும் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணும் போதே உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே ரேவதிய சர மாரியா அடிச்சிருக்காரு. நீங்க கொடுக்கிற பணம் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டவே சரியா இருக்கு, குடும்பத்துக்காக தான் வட்டிக்கு பணத்தை வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க ரேவதி. ஆனா மனைவி சொன்ன எதையுமே ரகு காதலையே வாங்கல. அதுக்கு பிறகுதான் மனைவி ரேவதி நடத்தையில ரகுவுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. செல்போன் எடுத்தாலே யார் கூட பேசுற, யாருக்கு மெசேஜ் பண்ற, தான் கொடுத்த பணத்தையெல்லாம் யாருக்கு கொடுத்தன்னு கேட்டு பேசக்கூடாத வார்த்தைகள்ல பேசி ரேவதி மனசை காயப்படுத்தி இருக்காரு. குடும்ப கஷ்டத்துக்காக வட்டிக்கு வாங்கின பணம் சந்தேகமா மாறி கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குது. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லி மனைவிய தினமும் அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டே இருந்திருக்காரு ரகு. கணவன் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம தன்னோட 2 மகன்களையும் அழைச்சிக்கிட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ரேவதி. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போன ரகு அங்க இருந்த மனைவிய சமாதானம் பண்ணியிருக்காரு. தான் பண்ணது தப்புதான்,
இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி மனைவி பசங்களை வீட்டுக்கு அழைச்சிருக்காரு ரகு. ஆனா ரகுவுடைய திட்டமே வேற. தனக்கு ரேவதி துரோகம் பண்ணிட்டதா நினைச்சு சைக்கோவாவே மாறி இருக்காரு. மனைவி 2 பசங்களையும் மாமியார் வீட்டிலிருந்து அழைச்சிட்டு போன ரகு நேரா ஒத்த வாடைக்கு போகாம பெரம்பூர்ல உள்ள தன்னோட அக்கா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு. 2 மணி நேரம் குடும்பத்தோட அங்க இருந்த ரகு 11 மணி ஆனதும் வீட்டுக்கு புறப்படலாம்னு ரேவதி கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு ரேவதியும் பசங்களை கூப்பிட்டுட்டு ரெடி ஆகி இருக்காங்க. அப்போ பசங்களுக்கு ஸ்கூல் லீவு தானே, அக்கா வீட்டில் இருக்கட்டும், நம்ம 2 பேர் மட்டும் வீட்டுக்கு போகலாம்னு ரகு சொல்ல ரேவதியும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு 11 மணிக்கு பெரம்பூர்ல இருந்து கிளம்பின கணவன் மனைவி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ மனைவி கிட்ட தான் கொடுத்த பணத்தை யாருக்கு கொடுத்தன்னு பொறுமையா கேட்டிருக்காரு ரகு. அப்படி கேட்டதும் ஆத்திரமான ரேவதி, நீங்க இன்னும் திருந்தவே இல்லைன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க. அப்போ ரகு ரேவதிக்கு நடுவுல திரும்பவும் தகராறு ஏற்பட்டிருக்கு. ஆத்திரத்துல வீட்டு கதவை உள்பக்கமா தாழ்பால் போட்டுக்கிட்ட ரகு மனைவிய கண்மூடித்தனமா அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து ரேவதி கழுத்தை அறுத்து கிழிச்சிருக்காரு. அதுல நிலை குலைஞ்சு போன ரேவதி சில நொடிகள்லயே உயிரிழந்துட்டாங்க. மனைவி உயிரிழந்த பயத்துல ரகு தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ரகுவுக்கு கழுத்து பகுதியில பயங்கர காயம் ஏற்பட்டு இருக்கிறதால தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. நிகழ்தகவு